நாளைக்கு அந்த ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். வெண்ணிலா எவ்வளோ ஆட்டிடியூடாக இருக்கிறதுக்கு, வெண்ணிலா வந்து இவ்வளோ செல்ஃபிஷாக யோசிக்கிறதுக்கு கண்டிப்பாக விஜய் காவேரி 2 பேருமே சேர்ந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பதிலடியாக கொடுக்கணும். அண்ட் வெண்ணிலா கேரக்டருக்கு கம்ப்ளீட்டாக ஒரு எண்டு கொடுத்துடணும். ஏன்னா அவங்களோட கேரக்டரே வந்து இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா அப்படி பேசிட்டு போனது காவேரி பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் புருஷனை கல்யாணம் பண்ணுவேன் வந்து என்கிட்டயே சொல்கிறா, இவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், பாவம் பார்த்து இவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கு கடைசியில் எனக்கே என்ன ஆப்பு வைக்கலான்னு பார்க்குறா பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப கடுப்பாயிட்டு இருப்பாங்க. உடனே விஜய்க்கு கால் பண்ணுவாங்க. இப்போ உங்களை உடனே மீட் பண்ணணும், சீக்கிரமாக வர முடியுமா பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு, என்னடி ஆச்சு திடீர்னு உடனே மீட் பண்ணுங்கிற, ஏதாவது ப்ராப்ளமா, திருப்பி மயக்கம் ஏதாவது வந்துருச்சா காவேரி அப்படின்ற மாதிரி கேட்க, மயக்கமும் வரல வாந்தியும் வரல, முதல்ல நீங்கள் வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்டி இவ்வளோ டென்ஷன் ஆகிற, ஏதாவது பிரச்சனையா, நான் உடனே வரேன் 5 மினிட்ஸில் அங்கே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டிலேருந்து குயிக்காக கிளம்பி வந்துடுவார். அங்கே காவேரியை பார்த்ததுமே, என்னடி இன்னைக்கு பயங்கரமாக அழகாக இருக்கேன், குழந்தை வயத்தில் வளர்கிறதுனால ஃபேஸில் வந்து அந்த பொலிவு தெரியுதோ, நான் ஒரு இதில் கூட கேள்விப்பட்டிருக்கேன், ப்ரெக்னென்சி டைமில் கேர்ள்ஸ் ரொம்பவே அழகாக இருப்பாங்களாமா, அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு பெண்மை உருவாயிரும், அவங்க ஃபேஸே வந்து காட்டி கொடுத்துரும் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன்னு. நிறுத்துங்க முதல்ல, நீங்கள் இந்த மாதிரி பேசியே தான் வந்துட்டு எல்லாத்தையும் கவுத்து வச்சுருக்கீங்க. இப்போ வெண்ணிலா வந்து என்னை பார்த்துட்டு போனா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது வெண்ணிலா ஒன்று வந்து பார்த்துட்டு போனாங்களா, எதுக்கடி அவள் ஒன்று வந்து பார்க்குறா, என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன சொன்னாலா, உங்களுக்கு அவளுக்கும் நாளைக்கு கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களாமா, நீ ஒழுக்கமாக வந்து டிவோர்ஸ் கொடுத்துரு, என் புருஷனை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்கிறான், இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணதா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே சிரிக்க ஆரம்பிச்சிருவார் விஜய். ஓ, அவள் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு சிரிப்பு வருதா, அவள் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறா, என்னை டிவோர்ஸ் கொடுத்துருன்னு சொல்கிறா, இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு சிரிப்பு வருதா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லடி அவள் எந்த தைரியத்தில் வந்துட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நம்பிட்டு அப்படி சொல்லியிருக்கா பாரு, அதுவும் நாளைக்கே கல்யாணமா எனக்கும் அவளுக்கும், இதெல்லாம் யார் பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல காவேரி, பட் எனக்கு கோவமாக தான் வருது, பட் என் கோவத்தை வெளியில் காட்டினா நல்லா இருக்காதுங்கிறக்காக தான் நான் இப்போ சிரிச்சு என்னவே நான் டைவர்ட் பண்ணிக்கிறேன். அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் பாரு, இந்த மாதிரிலாம் வந்து ஃபஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறாளாவோ. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அவள் மெமரி லாஸில் இருந்த டைமில் உன்னை பிடிச்சி தள்ளி விட்டு உன்னை அடிக்க வந்தப்பவே எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. சரி, ஏதோ அவள் மனநிலை சரியில்லாமல் இருக்கா, அவள் அப்நார்மலாக இருக்கா, அவள் ஸ்டேபிளாக இருந்தால் இப்படியெல்லாம் பண்ண மாட்டா, அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய கேரக்டர் இல்லைன்னு சொல்லி நானே என்னை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன். பட் இப்போ வந்து அவள் இப்படியெல்லாம் உங்ககிட்ட பேசிட்டு போயிருக்காளா, அவளை நான் உடனே கேட்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் அவளை எதுவும் கேட்கவும் வேண்டாம் சொல்லவும் வேண்டாம், முதல்ல நான் அவகிட்ட என்ன பதில் சொன்னேங்கிறத கேளுங்க. நான் என்ன தெரியுமா சொன்னேன், ஒரே வார்த்தையில், நீ விஜய்கிட்ட போய் கேளு கல்யாணம் பண்ண சொல்லி, அவர் ஒத்துக்கிட்டாருன்னா தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கும், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதுமே வாயடிச்சு போய் அப்படியே கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் அவன் என்ன பிளான் பண்ணுவான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, இது பின்னாடி எல்லாருமே இருக்கிறது வந்து பசுபதி, ராகினி, அஜய், அன்பு, அவங்க 4 பேர் தான் எனக்கு நல்லாவே தெரியுது விஜய் அப்படின்ற மாதிரி காவேரி விஜய்கிட்ட சொல்ல, எனக்கும் தெரியும் காவேரி, ஆல்ரெடி வந்து பசுபதியை செம்ம காட்டி விட்டுட்டு தான் வந்திருக்கேன். ராகினி வந்து எல்லாமே அங்கே கூடவே இருந்து அவளை தூண்டி விட்டு வெண்ணிலாவை ஃபுல்லாக வந்துட்டு கீ கொடுத்துட்ருக்கிறத எல்லாமே அவங்க தான். வெண்ணிலாவோட மாமாவை அங்கேருந்து அழைச்சிட்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு வெண்ணிலாவை பிரச்சனையை சால்வ் பண்ணிடலான்னு சொல்லி எல்லாமே கன்வின்ஸ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தோன்னே பசுபதி போய் அந்த ஆளை பார்த்து எல்லாத்தையுமே குழப்பி விட்டு மீடியாவுக்கு கூட்டிகிட்டு போய் பிரச்சனையவே டைவர்ட் பண்ணி இந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாக்கிட்டு இருக்கிறதும் அந்த ஆளுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ராகினி அஜய் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. அவங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ண காவேரி அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் எந்த பாவமும் யாருக்கும் பண்ணலைங்க, ஆரம்பத்துலேருந்தே அஜய்க்கும் சரி அன்புக்கும் சரி உங்களை கண்ட ஆகாது. ஏன் வந்துட்டு உங்களை கண்ட ஆகாதுன்னா, அவங்க சொத்தையும் சரி அங்கே எல்லா இடத்தையும் சரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துக்கணும், அஜய்க்கு எல்லாமே சேரணும், உங்களை ஒதுக்கி விடணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துடும், நீங்கள் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறதா இருக்கும், அண்ட் வந்து சித்தப்பாங்கிறத கண்டுக்காமல் போயிடுவீங்கன்னு தான் அந்த பயத்தில் தான் அவங்க எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் போக பசுபதியை பற்றி உங்களுக்கே தெரியும், பசுபதியோட ஒரே எதிரி நான் மட்டும்தான், என் குடும்பம் மட்டும்தான், என்ன பழி வாங்குறதா நினச்சி உங்களை அவன் பழி வாங்கிட்டு இருக்கான், அவன்லாம் ஒரு நல்ல ஜென்மமே கிடையாது, நல்ல மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி விடு காவேரி, நீ டென்ஷன் ஆகிக்காத, நீ டென்ஷன் ஆகிக்கிட்டேன்னா நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு கண்டிப்பாக ஆகாது, இது என்னங்கிறத நம்ம யோசித்து பார்ப்போம். அது போக இந்த அஜய் ஏன் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கான் இந்த அளவுக்கு, என்னதான் ராகினி சொன்னாலும் அவன் ஏன் இதெல்லாம் பண்ணுறான்னு எனக்கு சுத்தமாக புரியல, அவன் என் மேலே பாசமாக தான் காவேரி இருந்தான், அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் அவங்க மேலே பாசமாக இருந்தானா அதெல்லாம் நடிப்புங்க, நான் அவங்க வீட்டுக்கு வரும்போதே தெரிஞ்சிருச்சு, அவன் மூஞ்சியை பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு அவன் நல்லவ கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, வெண்ணிலாவை பற்றி உங்களை பற்றி அவன் என்கிட்டயே எப்படியெல்லாம் சொன்னான்னு தெரியுமா, அதுலேயே தெரியும் எனக்கு, அவன் உங்களுக்காக நல்லதுக்காகவெல்லாம் அவன் என்கிட்ட சொல்லது கிடையாது, நான் அந்த வீட்டிலேருந்து போகணும், உங்களை விட்டு போகணுங்கிறதுக்காக தான் வெண்ணிலாவை பற்றி உங்களை பற்றி என்கிட்ட நிறைய விஷயம் சொன்னான், அதெல்லாம் கேட்டு எனக்கு கோவமெல்லாம் வரல அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் அவங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேள, நானும் வெண்ணிலாவும் லவ் பண்ணிட்டு இருந்த டைமில் அஜய் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணான், அஜய் வந்து வெண்ணிலா மேலேயும் ஆசைப்பட்டான், எனக்கு தெரியல உண்மையாலுமே அஜய்
அவனை வார்ன் பண்ணி கேட்கும்போது அவன்கிட்ட சண்டை போடும்போது சொன்னான், உனக்கு முன்னாடியே வெண்ணிலாவை லவ் பண்ணது நான் தான். கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் வெண்ணிலா கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராதனால தான் நான் வெண்ணிலா வந்துட்டு கண்டுக்காமல் விட்டுட்டேன். பட் வெண்ணிலா வந்து உங்களை லவ் பண்ணுவான்னு தெரியவே இல்லைண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஆனாலும் நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்த டைம்லேயும் வந்து வெண்ணிலாவை பார்க்குறது, வெண்ணிலாவை மீட் பண்ணுறது, எங்களை ஃபாலோ பண்ணி வர்றது நிறைய வந்துட்டு தேவையில்லாத ஒஸ்ட்டான விஷயமெல்லாம் அவன் பண்ணிட்டு தான் இருந்தான். அப்போ கூட நான் பெருசாக எடுத்துக்கலாம், அவன் சின்ன பையனாக இருந்தாங்கிறக்காக. ஆனாலும் நான் நினைக்கிறேன், என்ன நினைக்கிறீங்க விஜய் அப்படின்னு மாதிரி கேட்க, இல்லை காவேரி, வெண்ணிலா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நானும் நீயும் சந்தோஷமாக இருக்கோம். நானும் நீ வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்துகிட்ருக்கோம். நம்மளை வந்துட்டு எக்காரணத்துக்குள்ள யாரும் பிரேக் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு நம்ம இருக்கோம். பட் நானும் வெண்ணிலாவும் லவ் பண்ணிட்டு இருந்த டைமில் வெண்ணிலா வந்து என்ன லவ் பண்ணிட்டாங்கிறக்காக அஜய் என்னென்னமோ ட்ரை பண்ணான். சூசைடெல்லாம் பண்ணிக்க போய் ட்ரை பண்ணான் தெரியுமா? அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. பட் வெண்ணிலா வந்துட்டு ரொம்ப ஸ்டபர்னாக இருந்தா, விஜய் தான் எனக்கு வேணுன்ற மாதிரி. அதனால் என்னால் எதுவும் பேச முடியல. நானும் வந்துட்டு அப்படியே இதை கண்டுக்காமல் விட்டுட்டேன். அவனும் சரியாயிட்டான் கொஞ்ச நாளில். பட் இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அஜய்க்கு உண்மையாலுமே கல்யாணம் நடந்துச்சு ராகினி கூட. அது எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னு உனக்கே தெரியாதா காவேரி? ராகினி வந்துட்டு உன்னையும் பழிவாங்கிறதுக்காக, நம்மளை பழிவாங்கிறதுக்காக நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. அது அந்த பசுபதியோட திட்டங்கிறது நல்லாவே எல்லாத்துக்குமே தெரியும். ராகினி ஆசைப்பட்டெல்லாம் அஜயை கல்யாணம் பண்ண கிடையாது. அவள் வந்து நம்மளை பழிவாங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. பேசாமல் அஜய்க்கு வெண்ணிலா கல்யாணம் பண்ணால் என்ன? வெண்ணிலா மேலே அவன் அவ்வளோ உயிராக இருந்தான். வெண்ணிலான்னு சொல்லிட்டு அவ்வளோ இது பண்ணிகிட்டு இருந்தான். வெண்ணிலா என்ன லவ் பண்ணும் போதே அவன் அவ்வளோ வெக்ஸாகி சுற்றிட்டு இருந்தான். அவனுக்கு வந்துட்டு அவன் கெட்டவன்லாம் கிடையாது காவேரி. ஏதோ சூழ்நிலைனால தான் அவன் அப்படி இருந்தானே தவிர, அவனை யாராவது ஏதாவது கீ கொடுத்தாங்கன்னா அவன் அப்படியே மாறிடுவான். இப்போ கூட பாரு, ராகினி மேலே அவ்வளோ அன்பாக தான் இருக்கான், அவ்வளோ லவ்வாக தான் இருக்கான். பட் அவள் வந்து எப்பேற்பட்டவன் நல்லாவே தெரியுது. உன்னை பழிவாங்கிறதுக்காக மட்டும்தான் அஜய் கூட பொண்டாட்டியாக இருக்க மாதிரியும் நடிச்சுக்கிட்டு இருக்கா. உன்னை வச்சு தான் எல்லாமே அவள் காய் நகர்த்திட்டு இருக்காங்க. பட் அந்த அஜய்க்கு எதுவுமே புரியாமல் ரொம்ப ஸ்டூப்பிடாக வந்துட்டு ராகினி சொல்கிறதையும் பசுபதி சொல்கிறதையும் கேட்டு வாலாட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ கூட நான் ரீசெண்டாக என்ன தெரியுமா கேள்விப்பட்டேன்? ராகினி வந்து நீயும் நானும் சந்தோஷமாக இருக்கணும்னா காவேரியை பழி வாங்கணும், அப்போ தான் வந்துட்டு நம்ம 2 பேரும் புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ன மாதிரி அவனுக்கு வந்து கீ கொடுத்து அவனை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். பேசாமல் நம்ம வெண்ணிலாவுக்கு வந்து அஜயை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாதான் என்ன? வெண்ணிலாவும் உண்மையாக இருப்பா, அஜயும் உண்மையாக இருப்பான். அவங்க 2 பேரும் நல்லா வாழ்ந்த மாதிரியாவது இருக்கும். நம்மளால யாரும் கெட்டு போக வேண்டாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிதாங்க, இதில் ஒன்றும் தப்பே கிடையாது. எனக்கும் இதில் எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. வெண்ணிலாவும் நல்லா இருந்தால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை? அஜயும் வந்து அவ்வளோ சின்சியராக வெண்ணிலாவை லவ் பண்ணாருன்னு சொல்கிறீங்க. வெண்ணிலாவுக்கும் கண்டிப்பாக ஒரு துணை தேவை தான். எப்போவுமே வந்து அவங்க தனியாக இருந்துட முடியாது. பட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலையே. வெண்ணிலா வேற விஜய்ன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த டைமில் போய் அப்படி கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் அஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. ராகினி வந்துட்டு எப்படி சமாதானப்படுத்துவீங்க? அவங்களுக்கு லீகலாக தானே கல்யாணம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ராகினி அப்படியே வந்துட்டு அஜய் தான் வேணும்னு சொல்லி நின்று சண்டையாக போட்டுற போகிறான். இது இல்லைன்னா இன்னொன்றுட்டு போயிட்டே இருப்பா. அவள் வந்து கல்யாணம் பண்ணதே வந்துட்டு நம்மளை பழிவாங்கறதுக்குன்னு நல்லாவே தெரியும். நம்ம என்ன நடக்குதுன்னு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் அவங்க நம்மளுக்கு ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்களா இல்லை நம்ம அவங்களுக்கு ட்விஸ்ட்டு கொடுக்குறோமாங்கிறது நல்லாவே பார்த்துடலாம். எனக்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக யார் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கா? இந்த பசுபதி அன்பெல்லாம் சேர்ந்து தானே அவனுங்களை நான் லெஃப்ட் அண்ட் ரைட்டு கொடுத்து நான் பார்த்துக்கிறேன். நீ இதெல்லாம் யோசித்து வரி பண்ணிகிட்டே இருக்காது காவேரி. நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தை தான் முக்கியம். இப்போ கூட எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது. நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தையை காமிச்சு உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அப்பா நான் தான், மரியாதையாக என் வீட்டை விட்டு கிளம்பிடுறேன்னு வெண்ணிலாவை மூஞ்சி அடித்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. பட் நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன். குழந்தையை காமிச்சு நம்ம யாருக்கும் எதையும் ப்ரூவ் பண்ணக்கூடாது, நம்ம குழந்தைய ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணிடக்கூடாது. நீ சொன்னதுக்காக தான் நான் இவ்வளோ பொறுமையாக இருந்துகிட்ருக்கேன். நீ சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் தாத்தா பாட்டிக்கிட்ட கூட உன்னோட ப்ரெக்னென்சி விஷயத்தை இன்னும் சொல்லாமல் இருக்கேன். நம்ம குழந்தை எத்தனை நாள் தான் வந்துட்டு மறைச்சி வைப்போன்னு தெரியல. நம்ம மறைச்சாலும் குழந்தை வளர வளர வெளியில் காமிக்க தானே போகிறோம் அப்படின்னு மாதிரி சொல்ல, சரிங்க, அது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நேரம் வரும். நான் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிக்கலாம். இப்போதைக்கு இவங்க ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டு கோவப்பட்டு எடுத்தெறிஞ்சு எந்த முடிவும் பண்ணிடாதீங்க. எதாக இருந்தாலும் பொறுமையாக பண்ணுங்கள் விஜய் அப்படின்ற மாதிரி காவேரியும் சொல்லுவாங்க.